உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை 2, அதாவது ஆனி மாதம் 18ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. ஏகாதசி திதி காலையில் 8:42 வரை, அதற்கு மேல் துவாதசி திதி. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். ராகுகாலம் சாயங்காலம் 3 to 4:30, யமகண்டம் காலை 9லேருந்து 10 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45 8:45 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரை. இந்த சந்திராசிரமம் காலையில் 11:15 வரைக்கும் கன்னியா ராசி, அதற்கு மேல் துளாராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. அணியக்கூடாதது என்னென்னா பழுப்பு கலர், அதாவது அந்த சரளக்கல் மாதிரி ஒரு மாதிரி கலர் இருக்கும், அல்லது சேடன், அதாவது டார்க் அண்ட் சேடோ, அந்த ஜீன்ஸ் எல்லாம் வருது இல்லையா, டபுள் கலர், அந்த மாதிரி துணிகளை போடுவதை தவிர்க்கவும். நீங்கள் சாப்பிட வேண்டிய இது கோதுமையில் செஞ்சது, கோதுமை ரவை உப்புமா அல்லது சப்பாத்தி பூரி, அந்த மாதிரி கோதுமையில் தயார் செய்ததை சாப்பிட்டுக்கலாம். நண்பர்களே, இப்பொழுது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சில அம்சங்களை பார்ப்போம். இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விலை உயர்ந்த வாகனங்கள் உடையவர். கார்லாம் ரொம்ப காஸ்ட்லி காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வஞ்சகச்சொல் உடையவர்னா பேசுகிறதுல அவனை குத்தி குத்தி பேசுகிறது மாதிரி பேசுகிறவர். தாய் தேந்தியரை ரொம்ப அழகாக, அவர் ஆள் எப்படியோ பெற்றோர்களை அருமையாக பேணி பாதுகாக்கக்கூடியவர். உயரமான தோற்றம், நல்ல பர்சனாலிட்டி, அழகிய உடல்வாகு. ஆமாம், ஆச்சாரம் ரொம்ப உடையவர். அதாவது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இதாக நடந்துக்கிட்டு இருப்பார், ஆச்சாரமாக தான் இருந்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி ஓரளவு பண வசதி நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி கண் மூக்கு இதெல்லாம் ரொம்ப அழகாக அமைந்திருக்கும். அதே மாதிரி பசி அவரால் தாங்க முடியாது. கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டானா கூட ரொம்ப கஷ்டப்பட்டுவார். பசியை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு கம்மி. ரொம்ப சாந்தமானவர் தான். ஆமாம். அதே மாதிரி நறுமண பொருட்கள், பெர்ஃப்யூம்ஸு, பவுடரு, சோப்பு, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, நல்ல இதைத்தான் யூஸ் பண்ணுவார். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு கூட ஜாஸ்தி. அதே மாதிரி வீடு, வாகனம், தோட்டம், துறவு, எல்லா வளமும் நன்றாக பெறுவார். அதே மாதிரி பாடி கொஞ்சம் ரெசிஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வலுவான பாடி. அதே மாதிரி சாஸ்திரங்களை அறிந்தவர், வேதங்கள், ஜோதிடம், அது இது எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்தவர், சமர்த்தர். நண்பர்களே, நம் இப்பொழுது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த நிகழ்ச்சி தேவை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. அதாவது வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரம் செய்வதற்கான பூர்வாங்க வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆத்மார்த்த சிநேகிதர்னு குறிப்பிட்ட சிலர் தான் வச்சுருக்கிறீங்க, மற்றவங்கெல்லாம் தொடர்பை துண்டித்து விட்டீர்கள். நல்ல முடிவு. உடல் ஆரோக்கியம் கூட நன்றாக இருக்கிறது. ஓகே. அடுத்து ரிஷபராசி. ஓரளவு நல்ல காலம் ஆரம்பித்துட்டுன்னே சொல்லலாம். பிரயாணம் தவிர்க்க முடியாததாகிறது. குழந்தைகளோட ஆரோக்கியம் கூட நன்றாக இருக்கிறது. பூர்வீக நிலம் இருக்கிறவங்களுக்கு அதில் இருக்கிற பிரச்சனை இன்னும் தீரவில்லை. மனைவி கூட இன்னும் உங்களிடம் நன்றாக பேச மறுக்கிறார்கள். ஏதோ உங்கள் மேலே நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு வரல, இன்னும் ஏதோ போகிறீங்க வாரீங்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மிதுன ராசி. சிமெண்ட்டு, ஹார்ட்வேரு, லிக்கரு, ஃபர்னிச்சர், இந்த மாதிரி, அதே மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் அது செய்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கிறது வருது. அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றனர். பேச்சு சாமர்த்தியம் அதிகம் இருக்குது இல்லையா. இப்போ ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த மாதிரி துறையில் உள்ளவங்க மூலம் ஆதாயம் கிடைக்கிறது. அவங்கள உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி. உத்தியோகம் மூலம் வெளிநாட்டு வாய்ப்பு வாய்க்கிறது. குடும்பத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவங்களில் நீங்களும் ஒருத்தர். ஓரளவு நல்ல பொசிஷனில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு உயர்ந்தாலும் கடவுள் பக்திங்கிறது உங்களுக்கு குறையவில்லை. நல்ல ஒரு பழக்கம்.
அதே மாதிரி வந்து பணப்பழக்க வழக்கங்கள் கூட நன்றாகவே இருக்கிறது. சோம்பல் குணத்தை விட்டுட்டு அந்த வாக்கிங்கு ஜாக்கிங்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நேரமும் இதாகும், உடல் நலமும் நல்லாயிருக்கும். அதை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி. நான் வெஜிடேரியன் ஐட்டம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. பர்டிகுலராக வந்து முந்தின நாள் சமைச்சதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பழைய எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுவதை தவிர்க்கவும். அதே மாதிரி காலில் கூட பித்த வெடிப்பு, அதே மாதிரி வந்து உடம்புல கட்டி கொப்பளம் வர்றது, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. உஷாராக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னியாராசி. மனைவி எதையோ பறி கொடுத்தது போல் உற்சாகம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து வயிற்று வலி, அடி வயிற்று வலி அதிகமாக இருக்கலாம். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்க. நண்பர்கள் மூலம் பிரச்சனை ஒன்றும் தீர்ந்துக்கிட்டு தான் போகுது. அவங்க வந்து ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் கூட உங்களுக்கு வந்து நண்பர்களிடம் உதவி கேட்பதில் விருப்பம் இல்லை. மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் உள்ளவர்களுடன் தொடர்பு அதிகமாகிறது. அடுத்து துளாராசி. கடன் தொல்லைன்னு பெருசாக ஒன்றும் இல்லை, கட்டுக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சுற்றத்தினரிடம் வந்து உங்களை பற்றின பெருமை, உங்களை பற்றி ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. நீங்கள் செய்யும் பூஜை புனஸ்காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும்போதெல்லாம் அது உங்களை அதிலிருந்து காப்பாற்றி வருகிறது. இப்போது கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவியோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போய்கிட்டு இருக்குது. அது கூட கூடிய சீக்கிரம் சரியாகிவிடும். அடுத்து விருச்சிக ராசி. குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து தாமதமானவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு இப்போ குழந்தை வந்து பாசிட்டிவாக குழந்தை இது வந்திருக்குது. அதே மாதிரி வந்து வாலிபர்கள் சிலருக்கு காதல் ஆரம்பிக்கிறது. தகப்பனாரோட புத்திமதியை நீங்கள் கேட்குறதில்ல. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பணம் வந்து ரொட்டேஷன் நல்லா ஆகுது. கையில் பணப்பழக்கம் இருக்கிறனால எதை பற்றி நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை. அடுத்து தனுசு ராசி. அம்மாவுக்கு வந்து கைகால் வலி ரொம்ப பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏதோ அமிர்தாஞ்சன் மூவு வாலினி இதை போட்டுக்கிட்டு அவங்க சமாளிச்சுக்கிட்டுறாங்க. மனைவியுடன் வந்து வேண்டாத வீணான வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், அது வந்து அந்த உங்களோட ஃபோன் கூட சரியாக வேலை செய்கிறதில்ல. பணம் வர்றது வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது. தொழில் வந்து மாமூல் உப்பு சப்பு இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். அடுத்து மகர ராசி. சோம்பல் குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் வந்து வேலை செய்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பசியை தூக்கம் இல்லாது வேலையை முடிக்கிறது வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட்டே எடுக்கிறது இல்லை. முஸ்லீம் நண்பர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மனைவி பேரில் வெஹிக்கிள்ஸ் ஒன்று வாங்குறீங்க. அடுத்து கும்பராசி. அதே மாதிரி வந்து அந்த சடேர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கிண்டல் பேச்சு அது உங்களை விட்டு போகிறதே இல்லை. பழைய நினைவுகளை வந்து நினைவு கூர்ந்து அதை ஓமானோமயத்தோடு பேசுகிறீங்க. இரும்பு, ஆயிலு, ஸ்கிராப்பு இந்த மாதிரி பொருட்கள் மூலம் வருமானம் வர வாய்ப்புள்ளது. அடிக்கடி வந்து பிரயாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கிறது. அடுத்து மீனராசி. வேலைப்பளு கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. அடிக்கடி வந்து தலைவலி வந்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. பணவரவு ஓகே, திருப்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவோட அடிக்கடி வந்து கருத்து வேறுபாடு உண்டாகிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. தொழில் பண்ணுறவங்க வந்து அதுக்கு சபார்டினேட்டாக, அதோட சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி கிளை தொழில், அது ரிலேட்டிவான தொழிலை ஆரம்பிக்க ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.